12ஆம் வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயிற்சி 1.4ல் வினாயன் 1ல் சப்டிவிஷன் 4 கிராமர் விதி மூலம் தீர்க்க 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 சமன்பாடும் எப்படி இருக்குன்னா 1/x 1/y 1/z அந்த வடிவத்தில் இருக்குது. அதனால் முதல்ல என்ன செய்கிறோம், 1/x அப்படிங்கிறத ஏன்னு எடுத்துக்கிறோம், 1/y அப்படிங்கிறத பின்னு எடுத்துக்கிறோம், 1/z அதை சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சமன்பாடு எப்படி வருதுன்னு பாருங்கள். 3 1/xக்கு பதிலாக a 3a மைனஸ் 4b மைனஸ் 2c மைனஸ் 1 அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா +1. அதே போல் இங்கே 1/xனா a 2/yக்கு 2b 1/zக்கு பதிலாக c மைனஸ் 2 அந்த பக்கம் போயிட்டுனா +2. கடைசியாக 2/x 2a மைனஸ் 5b மைனஸ் 4 1/zக்கு பதிலாக c சீக்குவல் டு +1 அந்த பக்கம் போனால் -1. டெல்டா சீக்குவல் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்ஹெச்எஸில் என்னென்ன இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எழுதும். 3 -4 -2. அடுத்த வரிசையில் கெழு என்ன அதை மட்டும்தான் எழுதணும். 1 2 1. அடுத்த இதில் 2 -5 -4. இதை டெல்டா அப்படின்னு குறிச்சிப்போம். டெல்டா அப்படிங்கிற குறியீடு மூலமாக இதை எழுதிக்கிறோம். இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். மட்டு மதிப்பு கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி முதல் 3 உறுப்புகளை எடுத்துக்கிட்டு மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல 3ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்கிற நிரல் மற்றும் 3 இருக்கிற நிறை போயிடும். இந்த 4 நம்பர் வரும். இதை குறுக்க பெருக்கணும்னா -8 -5 -8 இப்படி பெருக்கிறப்போ ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வரும். அதனால் இந்த 1 × -5ங்கிறது என்ன 5ன்னு ஆகிடும், +5ன்னு ஆகிடும். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் என்ன இருந்தாலும் சரி குறியை மாற்றிக்கணும். இங்கே -4ன்னு இருக்குது, அதனால் +4. அந்த 4 இருக்கிற -4 இருக்கிற நிரல் -4 இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த 2 எண்கள் இருக்கும், குறுக்க பெருக்கும். -4 இப்படி பெருக்கிறப்ப -2. கடைசியாக இருக்கிற நம்பர் என்னன்னா 2 -2. அது இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறை. இந்த 4 நம்பர் வரும், குறுக்க பெருக்குனா -5 இப்படி பெருக்குனா -4. -8ல் 5 போயிடுச்சுன்னா -3. 4 -4 -2 -6 -2 -5 -4 -9. 3 × -3 -9. 4 × -6 24. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 2 9 18. -9 -24ல் 18 கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்னா -6 இருக்கும். -9ம் -6ஐயும் கூட்டினா -15. இதுதான் என்னென்னா டெல்டாவோட மதிப்பு. டெல்டா ஏ. டெல்டா ஏ அப்படிங்கிறது என்னன்னா இங்கே இருக்கிற 3 1 2 அப்படிங்கிறது இந்த ஏயோட கெழு தான். அது 3 1 2. அதனால் இந்த ஏயோட கெழுவை எடுத்துட்டு இந்த 3 1 2ங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குல்ல ஆர்ஹெச்எஸில் அதை எழுதிக்கிறோம். 1 2 -1. முதல் வரிசையில் இருக்கிற ஏக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத எழுதிக்கிறோம். மீதி இருக்கிற 2 நிரலும் அப்படியே எழுதிக்கிறோம். -4 -2 2 1 -5 -4. இதோட மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சது போல் இதுக்கும் மதிப்பு 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 இருக்கிற நிறை மற்றும் நிரல் போயிட்டுனா இந்த 4 நம்பர் வரும், குறுக்க பெருக்கிறப்ப -8
இந்த பக்கம் பெருக்கிறப்ப +5. ரெண்டாவது உறுப்பை எழுதும்போது குறியை மாற்றிக்கணும். +4. 4 இருக்கிற நிரல் 4 இருக்கிற நிறை போயிடும். இந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர் குறுக்க பெருக்குனா -8. இதை பெருக்கும்போது +1. -8 +1. கடைசியாக இருக்கிற -2. இது இருக்கிற நிரல் நிறை. இந்த 4 நம்பர் வரும். குறுக்க பெருக்குனா -10. I2 10 -10. இப்படி பெருக்கும்போது ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அதனால் இது +2 ஆகிடும். -10 +2. இதை சுருக்கும். -8ல் 5 போயிடுச்சுன்னா -3. -8ல் 1 போயிடுச்சுன்னா -7. -10ல் 2 போயிடுச்சுன்னா -8. 1 × -3 -3. 4 7 28 -28. மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு. 2 8 16. -3 மைனஸ் 28ல் 16 கழிக்கணும். 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் மைனஸுங்கிறதுனால -12. -3 -12 -15. இது எதோட மதிப்புனா டெல்டா ஏயோட மதிப்பு. அடுத்தது டெல்டா பி. இதில் எப்படி எழுதுனா பி வரிசை இருக்குல்ல, பி வரிசைங்கிறது இந்த வரிசை. இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ஆர்ஹெச்எஸில் இருக்கிற அந்த 1 2 -1 1 2 -1 இந்த ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். 3 1 2 -2 1 -4 இது அப்படியே தான் இருக்கும். இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். எப்படி 3 வெளியில் எடுத்தோம்னா 3 இருக்கிற நிரல் 3 இருக்கிற நிறை. இந்த 4 உறுப்பு இருக்கா, குறுக்க பெருக்குனா -8 +1. அடுத்தது ரெண்டாவது நம்பர் எழுதும்போது குறியை மாற்றி எடுக்கணும். +1 இருக்கிறதுனால -1. அது இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த 2 எண்கள் இந்த 2 நம்பர் இருக்கும். குறுக்க பெருக்குனா -4. இந்த பக்கம் பெருக்கிறப்போ மைனஸ் வருமா, -4 -2. கடைசியாக -2 எடுத்துக்கிறோம். -2 எடுத்துக்கிட்டோன்னா -2 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு இருக்கும். குறுக்க பெருக்கணும்னா -1. இப்படி பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும், அதனால் -4. 2 2 -4 -1 -4. சுருக்கணும்னா 3. -8ல் 1 போயிடுச்சுன்னா -7. -4 -2 -6. -1 -4 -5. 3 × -7 -21. மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு. 1 6. 2 5 10 மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு +10. -21 10 6 16. -21ல் 16 போயிடுச்சுன்னா மிச்சம் -5. இது டெல்டா பியோட மதிப்பு. அடுத்தது டெல்டா சி. டெல்டா சினா ஏயும் பியும் அப்படியே இருக்கும். ஏங்கிறது 3 1 2. இந்த வரிசையில் இருக்கிறது -4 2 -5. கடைசியில் இருக்கிற இந்த சி வரிசையில் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற 1 2 -1 அதை எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு இதை விரிவு பண்ணுறோம். இதை விரிவு பண்ணும்போது 3 எடுத்துக்கிறோம். 3 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பை குறுக்க பெருக்கணும்னா -2. இப்படி பெருக்கினா ஒரு மைனஸ் வருமா, அதனால் 2 5 -10ன்னு வரும், +10 ஆகிடும். -2 +10. அடுத்தது -4 குறியை மாற்றி எடுத்துக்கிட்டோம்னா +4. இது இருக்கிற நிரல் இது இருக்கிற நிறை. இந்த 2 இந்த 2 குறுக்க பெருக்குனா -1 -4 -1 2 2 4 -4. கடைசியாக 1 இருக்குது. அந்த 1 எடுத்துக்கிட்டோம்னா
1 இருக்கிற நிரல் நிறை. இந்த 4 உறுப்பு குறுக்க பெருக்குனா -5 2 2 4 -4 -5 -4 3 10ல் 2 போயிடுச்சுன்னா 8 4 -1 -4 -5 1 -4 -5 -9 3 8 24 4 5 20 -20 9 9 -9 24ல் 20 போயிடுச்சுன்னா மிச்சம் 4 -9 4ல் 9 போயிடுச்சுன்னா -5 -5ங்கிறது எதோட மதிப்பு? டெல்டா சியோட மதிப்பு. இப்போ டெல்டா மதிப்பு டெல்டா ஏ, டெல்டா பி, டெல்டா சி மூணுத்தையும் எடுத்து எழுதிப்போம். முதல்ல ஏ மதிப்பு வேணும். ஏ மதிப்பு வேணும் அப்படின்னா டெல்டா ஏ பை டெல்டா. டெல்டா ஏ எவ்வளவு? -15 பை டெல்டாவோட மதிப்பு என்னன்னா அதுவும் -15. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 15 15 அடிபட்டுதுன்னா ஏயோட மதிப்பு 1. அடுத்தது பி. பி = டெல்டா பி பை டெல்டா. டெல்டா பி எவ்வளவு? -5. டெல்டாங்கிறது -15. மைனஸும் மைனஸும் போயிடும். 5/15 ஓரஞ்சு 5 மூவஞ்சு 15. கடைசியாக சி. டெல்டா சி பை டெல்டா = டெல்டா சிங்கிறது என்னன்னா -5. டெல்டாவோட மதிப்பு -15. மைனஸும் மைனஸும் போயிடும். 5/15 ஓரஞ்சு 5 மூவஞ்சு 15. 1ங்கிறது எதோட மதிப்பு? ஏயோட மதிப்பு. ஏன்னு கணக்கில் எதை எடுத்துக்கிட்டோம்? ஏன்னு எதை எடுத்துக்கிட்டோம்னா 1/x தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ 1/xோட மதிப்பு தான் என்னன்னா 1. இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா இதை தலைகளை மாற்றினா 1/xஐ தலைகளை மாற்றினா எக்ஸு, 1 தலைகளை மாற்றினா 1 தான். அடுத்தது 1/y அப்படிங்கிறது என்னன்னா பி. பிங்கிறது 1/y. அதோட மதிப்பு என்ன வந்திருக்கு? 1/3 வந்திருக்கு. நமக்கு தேவை ஒய்யோட மதிப்பு தான் வேணும். 1/yஐ தலைகளை மாற்றினா ஒய். அப்போ 1/3 தலைகளை மாற்றினா 3. ஒய்யோட மதிப்பு. இது எக்ஸோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு. கடைசியாக சிங்கிறது என்னன்னா 1/z. அதோட மதிப்பு என்ன வந்திருக்கு? 1/3 வந்திருக்கு. நமக்கு தேவை z. இதை தலைகளை மாற்றினா z, 1/3 தலைகளை மாற்றினா 3. இசட்டோட மதிப்பு 3. எக்ஸு 1, ஒய் 3, இசட்டு 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.